யூகேயை மீண்டும் இந்த வார இறுதியில் சனி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினத்தில் மீண்டும் ஒரு பெரிய புயல் தாக்க இருப்பதாக வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த வார இறுதி சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை டேவ் என்ற பெரும் புயல் மணிக்கு 90 மைல் வேகத்திலே வீசப்போகிறது. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் யூகேயினுடைய வடபகுதி, அதாவது ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து, நோர்த் வேல்ஸ், லிவர்பூல் தொடக்கம் நியூகாசில் வரையிலான வடபகுதி இதனால் பாதிப்படைய போகிறது என்று சொல்லி வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த தினங்கள்ல பயண ஒழுங்குகளை செய்கின்றவர்கள் மிக அவதானமாக திட்டமிட்டு செய்யுமாறும், காரணம் பயண தடைகள் வரலாம், மரங்கள் சரிந்து விழலாம், மின் தடைகள் ஏற்படலாம் என்று சொல்லியும், அதே போல விமான போக்குவரத்துகள், ரயில் போக்குவரத்துகள் தடை செய்யப்படலாம் என்றும் வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஸ்கொட்லாந்து பகுதிகளில் சில இடங்கள்ல 5 தொடக்கம் 10 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவும் இருக்கலாம், அதே போல கடுமையான மழையும் இருக்கும் என்று சொல்லியும், மலைப்பகுதிகளில் இன்னும் அதிக அளவிலான பனிப்பொழிவும் இருக்கும் என்று வானிலை அவதான நிலையம் இன்றைய நாளில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. யூகேயை பொறுத்த வரைக்கும் டேவ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த புயல் இந்த வருடத்தில் வீசுகின்ற 4வது புயல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே வருகின்ற ஈஸ்டர் வாரம் சனி ஞாயிற்று தினங்கள் விடுமுறை தினமாகவும் இருக்கிறது. இந்த நாளில் யாராவது பயண திட்டங்களை வைத்திருப்பீர்களாக இருந்தால் காலநிலை, வானிலை என்பவற்றை சரியாக பார்த்து திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து, நோர்த் வேல்ஸ், லிவர்பூல் தொடக்கம் நியூகாசில் வரையிலான பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இன்னும் மேலதிக கவனத்தோடு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள்.